Hi guys, this is a new video. Welcome back to our channel. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா இதுவும் ஒரு ஏர்னிங் சைட் ஒன்று தான். இதுவும் ஒரு லெஜிட்டிமேட்டான ஒரு ட்ரஸ்டபுளான ஒரு ஏர்னிங் சைட்டை தான் இன்றைக்கி நான் பார்க்க போகிறோம். இது வந்துட்டு கூகுள் மேப்லேயும் அவங்களோட லொக்கேஷன் அவைலபிளாக இருக்குது. பேர் நான் போட்டிருப்பேன், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். Otofpr லிமிடெட் என்ற ஒரு கம்பெனி தான் இது. ஆக்சுவலாக இது என்ன கம்பெனின்னா ஒரு ஃபார்மிங் கம்பெனி. இவங்களோட விஷயம் என்ன நடக்குதுன்னு சொன்னால், இவங்க வந்து நிறைய ஃபார்மிங் சம்மந்தப்பட்ட வேலைகள் பண்ணுறாங்க. இந்த கம்பெனியை 1 by 1 நம்ம அனலைஸ் பண்ணுவோம். ஃபஸ்ட்டுக்கு இதில் இருக்கிறது உறுதி தானா, இவங்களோட கம்பெனி லெஜிட் தானான்னு சொல்கிறதுக்கான எவிடன்ஸை நம்ம பார்த்துட்டு வந்துடுவோம். இது வந்துட்டு யூகே பேஸ்ட் கம்பெனி உண்டு. இது யூகே அந்த கவர்மெண்ட் ஆஃபீஷியலாக செக் பண்ணுறதுக்குரிய வெப்சைட் தான் இது. ஸோ இதில் பாருங்கள், ஜஸ்ட்டு நான் ஷோ பண்ணுறேன். ஸோ உங்களால் வந்துட்டு இதில் லிங்கை தாரன் நீங்களே மெனுவில் சர்ச் பண்ணி எடுத்துக்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஓகேவா? நீங்கள் இதில் நம்பரை இப்படி தான் போடணும். ஸோ இந்த கம்பெனி நம்பர்ன்னு இருக்கிற இடத்த அதை போட வேண்டியிருக்கும். அடுத்தது நெக்ஸ்ட் சர்ச் கொடுக்க வேண்டியிருக்கும். ஓகே, நீங்கள் சர்ச் பண்ணுற இடத்த இந்த டீட்டெயில்ஸ் வந்துட்டு உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய மாதிரி இருக்கும். இந்த ஓடிபி லிங்க், அவங்களோட கம்பெனியோட பேர் அண்ட் டீட்டெயில்ஸ், அக்கௌண்ட் ரெஃபரன்ஸ் எல்லாமே கிடைக்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ நான் லிங்கை வந்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். கண்டிப்பாக நீங்களும் போய் செக் பண்ணி பாருங்கள். இந்த ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி இருக்கும். எம்எஸ்பி ரெஜிஸ்ட்ரேஷன் வந்துட்டு கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டாக பார்க்கப்படுது. அந்த எம்எஸ்பி ரெஜிஸ்ட்ரேஷன் தான் இது, ஸ்டேட்டஸ் தான் இது. ஃபைனான்சியல் கிரைம் என்ஃபோர்ஸ்மெண்ட் நெட்வொர்க் டிபார்ட்மெண்ட்டால் வந்துட்டு கொடுப்பட்டது தான் இது வந்துட்டு. இன்றைக்கு பாருங்கள், எம்எஸ்பி ரெஜிஸ்ட்ரேஷன் வந்துட்டு இதில் தெளிவாக இருக்குது. ஸோ லீகல் நேம் எல்லாமே, சிட்டி வந்துட்டு லண்டன், அட்ரஸ் எல்லாமே தெளிவாக இருக்குது. ரைட், இது வந்துட்டு சர்டிஃபிகேட் ஆஃப் இன்கார்பரேஷன் ஆஃப்டர் ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனி என்றதுனால யூகேயால் ரெகக்னைஸ் பண்ணப்பட்டது தான். அதோட ஃபைல் காப்பி தான் இது வந்துட்டு. ஸோ அதுக்கு கீழே அவங்களோட ரெஃபரன்ஸ், கம்பெனி நேம் அண்டு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணின டேட்ஸ் இதுகள் வந்துட்டு கொடுத்துருக்கிறாங்க. அவங்களோட கம்பெனி சம்மந்தப்பட்ட டீட்டெயில்ஸ் வந்துட்டு கொடுத்துருக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் வந்துட்டு ஸ்டேட்மெண்ட் ஆஃப் கம்ப்ளைண்ட்ஸ் இவங்களுக்கு இருக்குதா, இதெல்லாம் வந்துட்டு அவங்க சரியாக ஒஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணி கொடுத்துப்பட்டிருக்குது. இந்த டீட்டெயில்ஸ் வந்துட்டு நான் உங்களுக்கு பர்சனலாக உங்களுக்கு தேவைப்படுற நேரத்தில் நான் தரேன். கீழே டிஸ்கிரிப்ஷனில் இந்த வாட்ஸ்அப் லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி என்னோட பர்சனலாக கண்டெக்ட் பண்ணி கேட்டுக்கொள்ள முடியும். ரைட், இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் நம்ம பார்த்துட்டோம். ஜஸ்ட்டு வந்து இதோட ஆப்புக்கு வந்துடும். இதோட இன்டர்ஃபேஸ், இதோட லாகின் டீட்டெயில்ஸ் அண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க் எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன். ஸோ கண்டிப்பாக அதனூடாக கிளிக் பண்ணி நீங்கள் வெப்புக்கு போவீங்க. வெப்புக்கு போயிட்டு அவங்களுக்கான அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணிவிட்டு ஆஃப்டர் தட் கம்பேக் எப்படி இருக்குது இதோட விஷயங்கள் என்ன அப்படின்றத ஒன்றா பார்க்கலாம். ஸோ இந்த இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். ஓகே, லாகின் பண்ணுறதுக்கு எல்லாருக்கும் ஜஸ்ட்டு அவங்களோட ஃபோன் நம்பர் அண்ட் டீட்டெயில்ஸ் வெரிஃபிகேஷன் கேட்கும். நீங்கள் ஒரு தரம் போயிட்டு வெளியே வந்தீங்கன்னா, பேக் பண்ணி வந்தீங்கன்னா திருப்பி அகைன் போகையும் அவங்களோட வெரிஃபிகேஷன் கேட்டுட்டு தான் உள்ளுக்கு போகும். ஸோ கொஞ்சம் செக்யூரிட்டியை மெயின்டைன் பண்ணுறாங்க. ஓகே கைஸ், இது இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். இதில் 3 விஷயங்கள் இருக்குது. இப்போ அப்டேட் வந்திருக்குது. அப்டேட் வந்ததன் மூலமாக கிட்டத்தட்ட 4 இது வந்துட்டு அப்டேட் பண்ணிக்கிறாங்க. ஓகே, இதில் என்ன பண்ணணும்னா கைஸ், இதுக்கு சிக்கன் இருக்குதுண்டா இதை பர்ச்சேஸ் பண்ணணும். ஜஸ்ட்டு இதோட ப்ரைஸ் வந்துட்டு காஸ்ட் வந்துட்டு 600 முடியும். ஓகே, USDT. இதோட ப்ராஃபிட் வந்துட்டு எண்ட் ஆஃப் த மந்த் வந்துட்டு 700 முடியும். ஓகே, உங்களோட காஸ்ட்டு வந்துட்டு 600, ப்ராஃபிட் 700 ஆகியும். ஸோ 90 டைம்ஸ் சர்க்கிள் நீங்கள் பண்ணணும். ஒரு நாளைக்கு 3 தரம் பண்ணணும். ஸோ இதில் டைம் லிமிட் பார்த்தீங்கன்னு சொன்னால் சைக்கிள் இது 90 டைம்ஸ் பண்ணணும். ஸோ இது இந்தியன் டைம் படி இது வந்துட்டு 8:30 AM ஸ்டார்ட் டு 8:30 PM அந்த டைமுக்குள்ளே இந்தியன் டைம் இதில் வந்துட்டு 3 வாட்டி இதை பண்ணணும். ஒரு வாட்டி இதை பண்ணுறதன் மூலமாக அடுத்தது நெக்ஸ்ட்
ஆஃப்டர் த 3 hours வந்துட்டு இது எனபிள் ஆகும் வாட்டரிங் பண்ணுறதுக்கு. ஓகேவா, ஜஸ்ட்டு நான் 1 by 1 உங்களுக்கு பண்ணி காட்டுறேன். இங்கே பாருங்கள், இதில் வந்து 10 ரூபா. இதில் 2-3 பேக்கேஜ் இருக்குது. காபேஜ் இருக்குது, இது 10 ரூபா. ஸோ இது ப்ராஃபிட் வரும் பார்த்தீங்கன்னா 9 times பண்ணால் இந்த அமௌண்ட் ப்ராஃபிட் தாரதா. இதை இப்போ அப்டேட் பண்ணிக்கிறாங்க. இதுக்கு முதல் 9 times பண்ணுறீங்களா இருந்தால் $1 வந்துட்டு ப்ராஃபிட் வரும். இது வந்துட்டு 50 ரூபான்னு இப்போ புதுசாக 50 USDT வந்துட்டு அனௌன்ஸ் பண்ணிக்கிறாங்க. இது 15 times பண்ணுறதா இருந்தால் ப்ராஃபிட் வந்துட்டு $5 வந்துட்டு கிடைக்கும். ஸோ அதே மாதிரி தான் இது காஸ்ட் வந்துட்டு 100 USDT காஸ்ட்டாக இருக்குமா இருந்தால் 30 times பண்ணணும். ஒரு நாளைக்கு 3 தரம் தான், எல்லாமே 3 தரம் பண்ணணும். ஓகே, ப்ராஃபிட் வந்துட்டு 25 USDT வந்துட்டு அந்த 30 times பண்ணுறதுக்கு மூடாக அவங்களுக்கு கிடைக்கும். ஒரு நாளைக்கு 3 பண்ணணும். ஸோ 30ன்னு சொன்னால் 10 நாளைக்கு பண்ணி முடிக்கலாம். 10 நாளைக்கு உங்களுக்கு $25 வந்துட்டு நீங்கள் இதை பர்ச்சேஸ் பண்ணுற மூலமாக இதை கிடைக்கும். ஓகே, ஜஸ்ட்டு நம்ம இதை பர்ச்சேஸ் பண்ணிட்டோம் அண்டு இருந்தால் இதை எப்படி பண்ணுறது நெக்ஸ்ட் வந்தால் இந்த கீழே கமாடிட்டி என்று இருக்குது. இங்கே கிளிக் பண்ண மூலமாக இங்கே வந்துட்டு விசிபிள் ஆகும். நான் எதுவுமே இப்போ பர்ச்சேஸ் பண்ணலை. பர்ச்சேஸ் பண்ணின எல்லாத்தையும் நான் பண்ணிட்டேன். அதாவது வாட்டரிங் பண்ணினது மூலமாக நான் ஏர்ன் பண்ணிட்டேன். ஸோ இப்போ இருக்கிற கொஷன் என்ன எல்லாருக்கும், இப்போ இது ஓகே பண்ணலாம், டிபாசிட் பண்ணலாம், இது பண்ணலாம், பட் விட்ரோல் வந்துட்டு வருதான்றது தான் எல்லாருக்கும் சந்தேகமாக இருக்கும். ஏன்னா எல்லாரும் நோக்கமும் அந்த விட்ரோலுக்காகத்தான் இருந்துகிட்டு இருக்கு. ஸோ அதுக்கு தான் நான் வந்துட்டு இதெல்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா விட்ரோல் வந்துட்டு போடாமல் வச்சிருக்கிறேன். ஸோ இதுதான் என்னோட டீட்டெயில்ஸ். ஸோ இங்கே பாருங்கள், 11 ரூபா 468 இருக்குது. ஸோ இதை நம்ம இன்ஸ்டன்ட் விட்ரோல் பண்ணுவோம். ஓகே, ஜஸ்ட்டு விட்ரோல் நம்ம யூஸ்வலாக எல்லா இடத்தையும் பண்ணுற மாதிரி தான் இதை பண்ணுறேன்.